ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் சம்மர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது திருக்குறளில் அடுத்த அதிகாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா 6 அதிகாரம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒழுக்கமுடைமை, அன்புடைமை, பொறையுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 அதிகாரம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது 7வது அதிகாரம் ஈகை. ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது இல்லாமல் மற்ற டாப்பிக்லேயும் புது சிலபஸ் படி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, முதல் குறள். ஈகை அப்படின்னு என்னென்னா மற்றவங்களுக்கு தந்து உதவுதல், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுதல் அப்படிங்கிறது தான் ஈகை. ஸோ அதோட சிறப்புகளை பற்றி தான் அது கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதுனால நமக்கு என்ன தீமை அப்படிங்கிறத பற்றிலாம் வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதில் ஸோ ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு குறள் என்ன சொல்கிறாரு? வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. வரியார்னா வறுமையில் இருக்கக்கூடியவங்க, வறியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான் ஈகை. மற்றவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து, அதாவது மற்றவர்களும் பயன் எதிர்பார்த்து, இந்த குறி எதிர்ப்புங்கிறது இந்த இடத்துல பயன் எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய நீரது உடைத்து அப்படின்னு தன்மை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அடுத்த குறள் பாருங்க. நல்ல ஆறு எனினும் கொளல் தீது. நல்ல ஆறு அப்படின்னு நல்லது தான் அப்படின்னு சொன்னால் கூட இன்னொருத்தவங்கிட்ட நம்ம ஒரு பொருளை வாங்கிக்கிறது தீமை, தீதுங்கிறது தீமை. மேலுலகம் இல் எனினும், அதாவது மேலுலகம்னா விண்ணுலகம், சொர்க்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது கிடைக்காது, இல்லை அப்படின்னா கூட ஈதலே நன்று, கொடுக்கறதே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லது தான் அப்படின்னா கூட நம்ம இன்னொருத்தவங்கிட்ட பொருள் வாங்கிக்கிறதுங்கிறது, ஒன்றை பெறுவது அப்படிங்கிறது தீமை. அதுவே விண்ணுலகமே கிடைக்காது, மேலுலகம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம கொடுத்து உதவுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. அடுத்து 3வது குறள் பாருங்க. இளன் என்னும் எவ்வம் உரையாமை. இளன் என்னும் எவ்வம் உரையாமை, அதாவது இளன் அப்படின்னா இல்லை, தனக்குள்ள வறுமை அப்படிங்கிற அந்த துன்பத்தை காட்டி கொள்ளாமல், எவ்வம் உரையாமை யார்கிட்டையும் சொல்லாமல், ஈதல் கொடுக்கறது, குலனுடையான் கண்ணே உல, உயர்ந்த குடி பிறந்தவங்களுடைய குலனுடையான், அதாவது உயர்ந்த குடி இல்லைங்களா, அவங்க குடி பிறந்தவோட பண்பு, கண்ணே உலனா உள்ளது அப்படின்ற மாதிரி. ஸோ இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. அடுத்து 4வது குறள் பாருங்க. இன்னாது இறக்கப்படுதல். இன்னாது இறக்கப்படுதல் அப்படின்னா என்னது? அதாவது இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது. எது அப்படின்னா இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. எப்படின்னா பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நம்மக்கிட்ட இறந்து கேட்குறாங்களோ அவங்களோட மகிழ்ந்த முகத்தை பார்க்குற வரைக்கும் அந்த இறந்து கேட்கப்படுவது அப்படிங்கிறது துன்பமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னாது இறக்கப்படுதல் எப்போ வரைக்கும் அப்படின்னா இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. அடுத்த 5வது குறள் பாருங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அதாவது வலிமையிலேயே வல்லவர்களுக்கு இருக்கக்கூடிய வலிமையிலே பெரிய வலிமை பசியை பொறுத்துக்கிறதுக்கு தான். அந்த பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின், அதாவது அந்த வலிமைங்கிறது அந்த பசியை போக்குவாரோட வலிமையை விட பெருசு கிடையாது. பசியை யார் போக்குறாங்களோ அது அந்த வலிமை தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் பசியை போக்குபவரின் வலிமைக்கு அடுத்ததான் பசியை தாங்கிக்கிறவங்களுடைய அந்த வலிமை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதுதான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின், அதாவது பசியை போக்குறவங்களோட வலிமை தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க, பசியை பொறுத்துக்கிறவங்களோட வலிமையை விட அப்படின்னு. அடுத்து 6வது குறள் பாருங்க. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. வைப்புலி அப்படிங்கிறது சேமித்து வைக்கக்கூடிய, ஒரு பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் வைப்புலி. சரிங்களா, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அற்றார் அழிப்பசி தீர்த்தல், வறியோருடைய வறுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய பசி, அழிப்பசி, அதாவது கொடுமையான பசியை தீர்க்கிறவர் இருக்கு இல்லையா, அந்த பசியை தீர்க்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதாவது பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கக்கூடிய இடம், வைப்புலிங்கிறது சேர்த்து வைக்கக்கூடிய இடம், அந்த தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு செய்கிறது அதுதான், அந்த இடம்தான்
பின்னால் உதவும் அப்படின்னு சேர்த்து வைக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களுடைய கொடும் பசியை போக்குறது அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, பார்த்து ஊன் மறியி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இதில் என்னன்னா, தீப்பினி அப்படின்னா பெரிய கொடுமையான பிணி, நோய். பிணினா நோய். அதாவது பசி என்னும் தீப்பினி, அது பசிங்கிறது ஒரு கொடுமையான நோய். அது வந்து தீண்டவே தீண்டாது. யாரை அப்படின்னா, பகிர்ந்து உண்டு தான் பெற்ற உணவை பலரோடும், ஊன் அப்படிங்கிறது உணவு, சரிங்களா, பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கமுடையவன் அப்படி இருக்கிறவனை மறியினா மருவின்னு அர்த்தம், சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா சொல்லிசி அளபடை. ஸோ பசி என்னும் தீப்பினி யாரை தீண்டாது, தீய பிணி யாரை தீண்டாது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற உணவை பலரோடும் பகிர்ந்து சாப்பிட்றான் பார்த்தீங்களா, அவங்கள வந்து இந்த பசி அப்படிங்கிற நோய் வந்து தீண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது குறள் பாருங்க, ஈத்துவக்கம் இன்பம் அறியார். அதாவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய, உவக்கும், மகிழ்ச்சி தரும் அந்த இன்பத்தை வந்து அறியார். யார் அறியார்கொள், யார் அப்படின்னா, தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். ஸோ அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை தானே வச்சிட்டு இருந்து யாருக்கும் கொடுக்காம அதை மறுபடியும் இழந்துட்டு ஃபீல் பண்ணுறவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை உணர்ந்திருக்க மாட்டாங்க, அறிய மாட்டாங்க அப்படிங்கிறதா இந்த குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கண் அவர். சரிங்களா, அந்த மகிழ்ச்சியை அறிய மாட்டாங்க அப்படிங்கிறது தான். 9வது குறள், இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பொருளை அவங்க வச்சிட்ருக்காங்க, அதை வந்து அதிகமாக்கிறதுக்காக மற்றவங்க யாருக்குமே எதுவுமே கொடுக்காம தானே உண்பது வச்சுட்டு சாப்பிட்றவங்களோட பழக்கம் வந்து எதுவோட கொடியது அப்படின்னா, மற்றவங்கக்கிட்ட நம்ம கை நீட்டி வாங்கிறத விட கொடுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். நிரப்பிய அப்படின்னா சேர்க்கிறது, தாமே தமியர் உணல் தனக்கானதை, அதாவது வச்சிட்ருக்கிறது தானே சாப்பிட்றது, மற்றவங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்றது அப்படிங்கிறது எதுனா இரத்தலின் இன்னாது, இரத்தலை விட இந்த கொடுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது குறள், கடைசி குறள் பாருங்க, சாதலின் இன்னாதது இல்லை. சாபை விட வந்து கொடுமையான துன்பம் எதுவுமே இருக்காது. இனிது அதுவும் ஈதல் ஏயாய் கடை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கேட்குறவங்க, அதாவது வறியவர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கேட்கும்போது நம்மளால் ஒரு பொருளை ஈயன்னா கொடுக்க முடியலை அப்படின்னும் போது அப்போ வரக்கூடிய துன்பம் சாதல் இருக்கு இல்லைங்களா, இறந்து போகிறத விட கொடுமையான துன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாதலே வந்து இனியது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. சாவை விட துன்பமானது வேறொன்றும் இல்லை. ஆனால் வறியவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்துருச்சுன்னா அந்த சாதலும் இனியதே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈகையில் இருக்க 10 குறளும் முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்தடுத்த அதிகாரம், மொத்தம் 20 அதிகாரம் இருக்குது இல்லைங்களா, நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மற்ற வீடியோஸும் பாருங்கள், சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.